தலை நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு மூத்த அரசியல் ஞானி திருமிகு பண்டூர்சாரினுடைய விசுவாசியும் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான திரு கே பாலகுமார் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அதாவதுண்ணா, ஒவ்வொரு தேர்தல் வந்தால் அதிமுக தலைமைக்கு சனி பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் 2021 பிரச்சனை அதிமுக ஒரு சலசலப்பு உண்டாச்சிங்களா. இப்போ இந்த தேர்தல் 26 சிவி சண்முகம் ஒரு அணியை ஆரம்பித்து வேலுமணிலாம் போட்டு எடப்பாடி தலையை சுருட்டிட்டு இருக்கிறாங்க. என்னதான் நடக்குது அதிமுகவில்? சிவி சண்முகம் தான் ஹீரோ, எடப்பாடி இல்லைண்ணா ஜீரோ. உண்மைங்க, உண்மை. சரி, ஆமாம். நேற்று யார் திடீர்னு அந்த முரண்பாடு அவங்களுக்குள்ள? அதாவது மோடி சொன்னாலும் எடப்பாடி கேட்க மாட்டாப்புல, அமித்ஷா சொன்னாலும் எடப்பாடி கேட்க மாட்டாப்புல. கேட்காம அப்புறம் கூட்டணி வச்சாங்க. எது கூட்டணி? இவர் வச்சதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். அமித்ஷா சொன்னதையோ மோடி சொன்னதையோ இவர் கேட்கல. இவர் சொன்னது தான் மோடி அமித்ஷாவும் கேட்டாங்க. எடப்பாடி சொன்னத. ஆமா, சரி. எடப்பாடி அண்ணாமலையை நீக்கணும், அண்ணாமலை பொறுப்புலேருந்து எடுக்கணும், அவரை ஓரம் கட்டணும்னு சொன்னாங்க. அவர் பேச்சை கேட்டுட்டு தான் அண்ணாமலையை ஓரம் கட்டினாங்க. திருப்பி இந்த 4 பாஜக எம்எல்ஏ ஒரே பாஜக எம்எல்ஏ ஆயிடுச்சு. ஆமா, 12% இருந்தது, 1 சொச்சம் போச்சு. சரி. அதனால மோடி பேச்சையோ அமித்ஷா பேச்சையோ எடப்பாடி கேட்க மாட்டார். நாங்கள் சொன்னது நீ கேட்கல. இன்னைக்கு ஆளுங்கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நீ 47 நின்றுட்டு இருக்க. 5 வருஷம் போயிடுச்சு. திருப்பி 5 வருஷம் போயிடுச்சுனாக்கா இப்பயே 47க்கு வந்துட்ட. 7க்கு வந்துடுவேன். நீனு கடைசியில் உன் பக்கத்தில் 47க்கு 67க்கு அவங்களும் அங்கே காரணம். விஜய் உள்ள வந்தாரு, எல்லா ஓட்டு பிரிஞ்சு போச்சு, தோல்வியை தள்ளிவிட்டாங்க. எடப்பாடி எப்படி பொறுப்பாவாரு? அப்புறம் எப்படி விஜய் ஜெயிச்சாரு? அதாங்க மாயை. விஜய் வந்துட்டாருன்னா வந்துட்டாங்க. 2 பக்கம் ஓட்டு தானே போச்சு. 2 பேர் தானே இழப்பு. இவர் இழப்புல இருந்தார், சுதாரிப்புல இருக்கணும். முதல்ல கேணியில விழுந்துட்டார். நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு இவர் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு பிரைம் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பவர்ல வச்சுட்டு இருக்கிறவங்க ஆலோசனை அவனுக்கிட்ட சொல்றாங்க. இப்ப கட்சி பயிற்சியாளரா சிவி சண்முகம் முடிவு பண்ணிருக்கிறாரா? இவர்கிட்ட எடப்பாடி கிட்ட விலகுன்றாங்க. ஆமா, 2 பேர் தான் இருக்காங்க. 47ல் 2 போச்சுன்னா 45 பேர் சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, இவங்க ஆமா, இவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. அத கூட்டாக்கா எடப்பாடியை சேர்த்துதான் 2 பேரு. அதனால அவரை கூட மாட்டாங்க, வந்தாலும் பிடிச்சி தள்ளிடுவாங்க. அதனால இன்னைக்கு சிவி சண்முகம் கூட நடத்துறாங்க. இன்னைக்கு 2 பேரும் நடத்திட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா என்னதான் போவான் பெரிய இயக்கம் அதிமுக, மக்கள் இயக்கம் அதிமுக, புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுக, ஜெயலலிதா கட்டி காத்த அதிமுக, எடப்பாடியால் கரைகிறது அதிமுக. அதிமுக விஜய்கிட்ட எப்படி நிக்கணும்? நிப்பாங்க. எடப்பாடியா? எடப்பாடி இல்ல, சிவி சண்முகம் உட்பட அதிமுக ஆட்கள் விஜய்கிட்ட நின்னாதான் அவங்களுக்கு வாழ்க்கை. நிக்கணும்னு சொல்லுங்க, கை கட்டி நிப்பாங்கன்னு சொல்லாதீங்க. நிப்பாங்க, அவசியம் சிவி சண்முகத்து கிடையாது, எம்எல்ஏ யாருக்குமே கிடையாது. நிப்பாங்க இல்லன்னு சொல்லுங்க, கை கட்டி நிப்பாங்கன்னு சொல்லாதீங்க. தப்பு பண்ண மாட்டோம். இழந்து போய் சிவி சண்முகம் சார் கை கட்டி நிக்க மாட்டாரு. தப்பு பண்ண மாட்டோம், தவறா போக மாட்டோம், இந்த மாதிரி அநாகரிகமா சம்பாதிக்க மாட்டோம், 10% 20% வாங்க மாட்டோம். இல்ல, இது நீங்க சொல்றீங்களா? என்னது இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா? சுத்தமானவங்க இல்ல, அவங்க சொல்றாங்களா? சுத்தமானவங்க தான். ஆமா, சுத்தமான சொல்றாங்களா? மக்கள் சொல்லிட்டு இருக்க. அதனாலதான் அவங்க 47ல வந்தாங்க. இல்லன்னா விஜய் வந்திருப்பாரா? இப்ப விஜய் ஆதரிக்க போறாங்களா? ஆதரிப்பாங்க. தனி கட்சியா போவாங்களா இல்ல அதிமுக? தனி கட்சியா போனாலும் இவங்க விஜய ஆதரிப்பாங்க. விஜய் ஆதரிப்பாங்க. விஜய் ஆதரிப்பாங்களா? தாவா கூட சேருவாங்களா? அது சேரறதுக்கும் வாய்ப்பு உண்டு, ஆதரிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு.
ஏன்னா 32 பேர்த்துக்கு கீழே மேலே போனதான் தகவல் இந்த கட்சி தகவல் சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்காது. மூணுல ஒரு பகுதி போவாங்க. மூணுல ஒரு பகுதி. ஆமா, அப்படியே தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்தாலும் சிவி சண்முகமோ இல்லை விஜயபாஸ்கரோ இல்லை வேலுமணி சாரோ வந்து யாராவது ஒரு துணை முதலமைச்சர் ஆவாங்க, ஒரு 4 பேர் அமைச்சர் ஆவாங்க. ஆமா, வெற்றி கழகத்தில் இணைந்தால் வெற்றி கழகத்தில் சேர்ந்தால் ஆமா ஆதரவு தந்தால் இணைந்தால் வெற்றி கழகத்தில் உறுப்பினராகி இணைந்துட்டாங்கன்னா ஆமா துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பா இந்த 3 பேர் யாராவது ஒருத்தவங்களுக்கு உண்டு, 2-3 அமைச்சர் 5 அமைச்சர்களுக்கு உண்டு அவங்களுக்கு. ஆமா, முதலமைச்சர் விஜய் அவங்க வந்து அவங்கள சேர்த்துக்கிறதுல உடன்படுவார், வேணான்னு சொல்ல மாட்டார். இன்னைய பொசிஷன்ல அவங்கள சேர்த்துக்குவார். முதல்ல வந்து அவங்களுடைய தயவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைய நிலைமையில அவங்களுடைய வரவை வரவேற்பார். என்னுடைய கணக்கு எனக்கு என்னன்னா சொல்லுங்க, என்னுடைய கணக்கு இன்னைக்கு 9 பேரோட விட்டாங்கல்ல, அவங்களுடைய வருகைக்காக தான் இந்த 9ஓட நிறுத்தினாங்கன்றது தான் என்னுடைய கணக்கு. உங்க கணக்கு அமைச்சரவை அதிகப்படுத்தாத 9 பேர் நிப்பாட்டுக்காரன் இதாக இருக்குமோ நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அவங்க வந்தால் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும், காங்கிரஸுக்கு கொடுக்கணும், இவங்களுக்குலாம் என்னென்ன இதை கொடுக்கணுன்றதுக்காக இந்த 9 பேரோட நிறுத்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தது போக மீதி வந்து முதலமைச்சருடைய கட்சியில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுன்றதை நிறுத்தி வச்சுருக்காங்கன்றது தான். அது இன்னொரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நாளைக்கு தற்காலிக சபை நீ பதவி எடுத்துருப்பாரு. ஆமாம், ஏற்றுக்கிட்டார். நாளைக்கு ஏற்றுக்கிட்டார், செஞ்சு வைக்கிறாங்க. ஆமாம், இந்த கலாச்சாரம் வந்து காலில் விடுற கலாச்சாரத்தை வந்து தயவு செஞ்சு முதலமைச்சர் விஜய் வந்து நிறுத்தணும். சபாநாயகர் வந்து கவர்னர் பண்ணி வைக்கிறாரு, அவருக்கு பூச்செண்டு கொடுக்குறாரு, அப்புறம் சபாநாயகர் இவருக்கு கொடுக்குறாரு, கொடுத்துட்டு காலில் விழ போகிறார். யார் காலில்? சிஎம் காலில். அந்த கலாச்சாரத்தை, அந்த காலில் விழுற கலாச்சாரத்தை நிறுத்தணும். ஒரு சபாநாயகர் சபாநாயகர் தான் வந்திருப்பாரு. PH பாண்டியன் அவரு வந்து இவர் தற்காலிக சபாநாயகர் தானே, அதனால ஒரு கால ஆச்சரியம். அந்த சபாநாயகர்ன்றதுக்கு ஒரு பெரியார் அண்ணா அஞ்சலாட்சி பேர சொல்ற தமிழக வெற்றி கழகத்தில் தன்மானத்தை விழுந்து காலை விடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆமா, அதை மாதிரி அதை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து நம்மளுடைய குரல் அங்கே ஒலிக்குதா இல்லையான்னு தெரியல. மற்றவங்களும் இதை சொல்லி முதலமைச்சர்கிட்ட காலில் விழுற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் போகணும். போனால் தான் வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும், மரியாதையும் நிமிர்ந்து நிற்கும். அதை வந்து அவங்க எடுக்கணும். அது மாதிரி காலில் விழுறத கலாச்சாரத்தை வந்து நிறுத்திடணும். இப்போ ஒரு 80 வயசு 90 வயசு இருக்காங்க. அதிமுக மேட்ருவாங்க. அதான் அதிமுக கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி போயிடும், அவ்வளோதான். கரைஞ்சி அப்படியே. சரி, இப்போ சசிகலா அம்மா வந்தாலும் சரியா இருக்குமா? அதுன்னா பண்ண முடியாது. சசிகலா யாரையும் பண்ண முடியாது. ஆனால் ஓபிஎஸ் கொண்டாட்டமா இருக்கும். எதுங்க ஓபிஎஸ்க்கு என்ன சேர்க்காம போனீங்களே, இப்போ அவரு நிலமையோ பார்த்தீங்களா? ஸ்டாலின் முதலமைச்சர் தோத்தாரு வந்தாரு. ஆமாமா, இவரு போல ராசி அவரு போயிட்டாரு. இவருக்கு முதலமைச்சர் போய் அவரு சுத்தமா போயிட்டாரு. சட்டமன்றத்துல கால் வைக்கவே முடியாம போயிடுச்சு இல்ல. அதனால வந்து அதிமுக வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போயிடுச்சு. ஆமா, ஜெயலலிதாவுடைய இதை வச்சு எப்ப சேருவாங்க? அதிமுக உடஞ்சி ஒரு அணியை ஆரம்பிச்சு எது சேர்ந்தாலும் நிலைக்காதுங்க. எப்ப போய் சேர போறாங்க தமிழக வெற்றி கழகம்? அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள முடிவாயிடும். இப்போ 13ஆம் தேதி மெஜாரிட்டி காட்டணும்னாங்களே, அது அவங்க வந்து சேர்ந்தாலும் சேரலனாலும் மெஜாரிட்டி காமிச்சிருவார். இப்போ இருக்கிறத மெஜாரிட்டி காட்டுருவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி இருக்கிற வரைக்கும், உள்துறை அமைச்சரா அமித்ஷா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்றத்தை கலையாது. ஆமாம், இப்போ கொடுக்குறவங்க இன்னொரு என்ன தெரியுமா எனக்கு இருக்கு? 13ஆம் தேதி வாக்கெடுப்பு மெஜாரிட்டி கவர்னர் காட்ட சொல்லுகிறாருல்ல. ஆமாம், 13ஆம் தேதி. அப்போ இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது எத்தனை பேர்? 119 பேர். 117 இன்னைக்கு இன்னைக்கு திருச்சி வந்து இது பண்ணிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு.
117 117 அந்த 117 பேர்ல சபாநாயகர் கொண்டு போயிடுமா? கொண்டு போயிடும். 116 116. அப்ப வந்து இன்னும் 2 தேவை. ஒண்ணுதான் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஒண்ணு கூடவே இருக்கு. அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பிரியிறாங்களே சிவி சண்முகம் தலைமையிலான அணி. அப்ப வந்து அந்த மெஜாரிட்டியில இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அரசாங்கத்துக்கு ஆதரவா வாக்களித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பண்ணுவாங்க. உங்களுக்கு வாயில சக்கரை தான் கொடுக்கணும், கேக்கு கொடுக்கணும், லட்டு கொடுக்கணும். எத்தனை வருஷங்க இந்த அதிமுக எல்லாம் கடை வாங்கி எலெக்ஷன் ஜெயிச்சு தோத்து போவாங்க. சரி, ஜெயிச்சவங்க ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்ல. 11வது முறை இந்த தாட்டி. ஆமா, எடப்பாடியினுடைய பெரிய ரெக்கார்டு இது. ஆமா, பெரிய ரெக்கார்டு இதுதான். நேற்று கூட்டத்தில் கூட சிவி சண்முகம் இதை தான் சொல்லியிருக்கார். 5 வருஷம் நம்ம வந்து தோல்வியை தழுவிட்டு வந்துட்டோம், இன்னொரு 5 வருஷம் தோல்வி தான் நமக்கு. அடுத்ததும் தோல்வியாக வந்ததுனாக்கா அதிமுகவில் யாருமே நம்மளை நம்பி ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் விஜய்கிட்ட போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போகிறது தான் நல்லதுன்ட்டார். கூட்டணிக்கு. ஆமாம், கூட்டணிக்கு போகிறது. அது வந்து கூட்டணியாக தான் என்னது அவர் சாய்ஸ். அதனால் வந்து எல்லா எம்எல்ஏவும் ஒத்துக்கிட்டாங்க. எது எப்படியோ இப்போ அதிமுகவினுடைய இந்த கோசி புசால வந்து 13ஆம் தேதி வாக்கெடுப்பில் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, எடப்பாடி வந்து அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணார், சசிகலாவுக்கு. ஆமாம், பண்ணார். ஆனால் இப்போ எடப்பாடிக்கு நம்ம சிவி சண்முகம் வந்து துரோகம் பண்ணுறாரா என்ன பண்ணுறான்னு தெரியல. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அவன் இன்னைக்கு நின்று கொண்டுட்டு இருக்கிறத நம்ம அப்படியே பார்க்கணும். முதலமைச்சர் கனவை பறிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிவி சண்முகம். ஆமா, அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த மூவரணியால் முச்சந்தில் நிற்கிறார் எடப்பாடி. ஆமா, இன்னைக்கு வந்து விஜய் வந்து பதவி பிரமாணம் எடுத்து கடவுள் மீது ஆணையாக நீட்டார். ஆமா, அரசன் அன்று கொள்வான், அன்னைக்கே கொண்டுடுவான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனா தெய்வம் நின்று கொள்றது இல்ல, உட்கார்ந்தே கொள்ளும், உடனே கொண்டுடுது. அதனால பதவி பிரமாண்டமே அதுல வந்து தமாசா பேசுறோம். ஆனா ஒரு மாபெரும் பெரிய மக்கள் இயக்கம் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு உடஞ்சி போய் வீணா நிக்குதுன்னா ஒரு எம்ஜிஆருடைய கனவு ஜெயலலிதா வந்து கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியாம இந்த ஆட்சியை எடப்பாடி தலைமையில் அதிமுக நீ செயல்பட்டு இருக்கு. தலைமை வந்து சரியில்லைன்னாக்கா, அந்த வடிவேல் கூட நான் ஒரு படத்துல 2ஆம் புலிகேசின்னு நினைக்கிறேன், 23ஆம் புலிகேசி, 23ஆம் புலிகேசி. அந்த 23ஆம் புலிகேசியில போருக்கு வருவான், இவன் டங்கு டக்குன்னு அடிச்சுட்டு போவான், எல்லாம் பில்லடி போயிடுவான். இவன் ஒரு ஆள் மட்டும் அங்க போய் நிற்பான், அப்படியே விழுந்துருவான். அந்த மாதிரி அதிமுக தலைவர் தான் இல்லாவும். இன்னைக்கு விஜய் மாதிரி இருக்கலாம். விஜய்னு நம்ம வந்துடுது. முதலமைச்சர் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் மாதிரி இருக்கலாம். கம்பீரமா அப்படி வசனம், அப்படி கை நீட்டு, அப்படியே உணர்ச்சி பொங்க அப்படியே பேசுறாங்க. அப்படியே பார்த்தா அங்க முன்னாடி இருக்கிற அந்த குழந்தையில இருந்து பொம்பளையில இருந்து அதுக்கு வாட்டம் சாட்டமா ஒரு 80-85 கிலோ இருப்பாங்க. அவங்க ஆடுறாங்க. நான் இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததுன்னா கையை கூட தூக்க முடியாது. அந்த அம்மா கையை தூக்கிட்டு ஆடுது. அப்ப அந்த அம்மா வந்து விஜய் முதலமைச்சர் விஜய் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா. இந்த வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி வந்து 1 வருஷம் 2 வருஷம்ன்றது கனவா போய் விஜய் சர்க்கார் வந்து கூடுதல் பெரும் மெஜாரிட்டியோட 5 ஆண்டு காலத்தையும் கழித்து 2031 பொது தேர்தலையும் வருவாங்க. வாய்ப்பு நிறைய இருக்கு. வருவாங்க. ஆமா, வருவார். இன்னொரு எம்ஜிஆராக வளம் வருவார். எம்ஜிஆராக வளம் வருவார். அவருடைய ஆவிதான் இவர்கிட்ட வந்துச்சு என்னமோன்னு நினைக்கிறேன் நான். என்னங்க நீங்க மந்திரவாதிக்கலாம் போறீங்க? உண்மைங்க, அரசியல் பேசினா மாந்திரிக மந்திரவாதிக்கு போறீங்க. உண்மைங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான்னாங்களே, இன்னைக்கு கொள்ளுதில்ல. அதனால வந்து யாரு நல்லவங்களோ அவங்க பக்கத்துல தெய்வம் போய் நிக்குங்க. அந்த மாதிரி ஆவின்றது இருக்கு. அதை வந்து தவறாதான் சித்தரிக்க கூடாத அவசரம். அது நான்
இருக்குது. அதனால் அவர் உருவத்தில் இவர் செயல்படுவார்ன்றது தான். எம்ஜிஆர் ஆவி விஜய்க்குள்ள பூந்து சிவி சண்முகத்தை தட்டி எழுப்பி இங்க வா இங்க வா இங்க வான்னு அவரை கூப்பிட்டு இப்போ 35-36 எம்எல்ஏவோட சிவி சண்முகம் வந்து 13ஆம் மெஜாரிட்டியில் வந்து ஓட்டு போட போறாரு. ஏங்க அப்படி சொல்றீங்களா? புரட்சி தலைவரை வந்து உள்ளபூர்வமாக நினைச்சா அவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி நடப்பாங்க. என்னது? அது இன்னும் உண்மைதான். அதே மாதிரி விஜய் வந்து புரட்சி தலைவர் மாதிரி இருக்கணும்னு நினைச்சிருப்பார். அந்த மாதிரி இருக்காருன்னு சொல்கிறேன். வேறு எதுவும் மாறுபட்ட கருத்தை அதுக்கு கொண்டு போவேன்னா. ஆமாம், அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். ஆமாம், அதிமுக விளையாடுறதுக்கா மனப்பூர்வமான வாழ்த்து. நாங்கன்னா வந்து 78ல் பச்சை குத்திக்கிட்டோம். இது என்ன எம்ஜிஆர் ஆமா, இது வந்து காங்கிரஸ் பச்சை மாதிரி தெரியுது. தம்பிங்க அதிமுகங்க இருக்கிறதுலே சின்ன பையனா இருக்கக்குள்ள நான் வந்து குத்திக்கிட்டவன். என்னுடைய வாழ்க்கையை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்குன்னு கொடுத்தவன். நாங்கன்னா வந்து ரோட்ல நிக்க வந்து எம்ஜிஆரோட ஆவி எம்ஜிஆரோட கனவுலாம் வந்து இப்ப விஜய் சர்க்கார் வந்து செய்யுதுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த வேலையை தான் இப்ப வந்து அதிமுக சிக்கலாகி சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி தலைமையில சுமார் 35 மேற்பட்ட எம்எல்ஏ 47 எம்எல்ஏக்கள் போய் இப்ப 45க்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தா துணை முதலமைச்சர் அமைச்சர் சேரலன்னா ஒரு அமைச்சர் வாங்கிட்டு அங்க உட்காந்துப்பாங்க. ஆமா, அவ்வளவுதான். 2031 தேர்தல சந்திப்பாங்க அவங்க. ஆமா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். விஜய் பேரை சொன்னா அவங்களுக்கு வாழ்க்கை, விஜய் பேரை சொல்லலைன்னா இல்ல, அவ்வளவுதான். விஜய் பேரை சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை, சொன்னா ஒரு வாழ்க்கை. இப்பைக்கு அவங்க வந்து விஜய் பேரை வந்து சொல்லணும். சொன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை இருக்கு. வாழ்க்கை இருக்கு இருக்கும். வாழ்க்கை இருக்கு. நான் விஜய் வாழ்க்கைன்னு சொன்னா வாழ்க்கை இருக்கு. நீங்க தான் வந்து எவனாவது 1000-2000 வாங்கினா எழுதிடுறீங்க, மைக்கை பிடிச்சிட்டு பேசிடுறீங்க. அவன் எவனாவது கவர்மெண்ட்டில் ஒழுங்காக 1 வருஷம் ஓட்டுறானா 6 மாதத்தில் ஓடிடுறான். அதனால் உங்கள் பேரை சொன்னாவே பயப்படுவான். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி விஜய் கட்சியில் அவர் கட்சியில் இருக்கிறவன் பூரா அலண்டு போய் நிற்கிறான். இல்லைடா இது ஹோட்டல் கடையில் போய் சில்லறை இல்லைனாலும் சில்லறை மாற்றி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரணும்னு நினைக்கிறான். அந்த இதுக்கு வந்துட்டாங்க. அதனால் நான் ஒரு ஆட்சி நல்லா இருக்கும், நல்லா சிறப்பாக இருக்கும். நன்றிண்ணே. தமிழ்நாட்டில் வந்து விஜய் சர்க்கார் தலைமையிலான ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்வதற்கு நீடிப்பதற்கும் நம்முடைய எம்ஜிஆர் ஆவி பூந்து அதிமுகவை 2ஆக உடைச்சி சிவி சண்முகம், தங்கமணி, விஜயபாஸ்கர் தலைமையில் எம்எல்ஏக்கள்லாம் போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தாலும் ஆதரவு தெரிவித்தாலோ அதுக்குண்டான வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுகிறீங்க. உங்கள் வாக்கு பலிக்கட்டும். தமிழ்நாடு மக்கள் நலமாக வாழட்டும். வணக்கம். வணக்கம்.